இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம பார்க்க போறது trigonometry டாபிக்ல இருந்து யூசிங் காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா எப்படி எந்த ஒரு ஆங்கிளுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? சோ क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் cos 15 டிகிரி அண்ட் cos 75 டிகிரி. சரிங்களா? சோ இதுக்கு ரெலவென்ட்டான காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கலாம். எஸ், ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வந்து cos a - b கான ஃபார்முலா, இன்னொன்னு வந்து cos a + b கான ஃபார்முலா. சரிங்களா? சோ இந்த cos a - b ஃபார்முலா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படினா cos 15 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? So, இப்போ cos 15 டிகிரி நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? cos 45 டிகிரி - 30 டிகிரி அப்படின்னு நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏங்கிறதா என்ன, 45, பிங்கிறதா வந்து 30. ஸோ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க. cos 45 இன்ட்டு cos 30 ப்ளஸ் sin 45 இன்ட்டு sin 30. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ cos 45 டிகிரிக்கான வேல்யூ 1/√2 அண்ட் cos 30க்கான வேல்யூ √3/2 ப்ளஸ் sin 45க்கான வேல்யூ 1/√2 sin 30 டிகிரிக்கான வேல்யூ 1/2. சரிங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 2√2. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ √3 + 1. ஸோ இதுதான் வந்து cos 15 டிகிரிக்கான வேல்யூ. கிளியரா இருக்கா? ஸோ இது வந்து sin 75 டிகிரிக்கு ஈக்குவலான வேல்யூ தான். ஸோ ரெண்டும் சேம் தான். ஸோ அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா cos 75 டிகிரிக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். cos a + b கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் cos 75. சரிங்களா? ஸோ இப்போ இந்த cos 75 நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? cos 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு cos 45 இன்ட்டு cos 30 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. minus sin 45 into sin 30. Got it? So இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 45 கான வேல்யூ, cos 45 கான வேல்யூ 1/√2, cos 30 வந்து √3/2 minus sin 45 1/√2, sin 30 வந்து 1/2. ஸோ இதுக்கு டினாமினேட்டருக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்தா 2√2, நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. √3 - 1. கிளியரா? ஸோ இப்போ cos 75க்கு என்ன வேல்யூ வந்தது பாருங்க. √3 - 1/2√2 அப்படின்னு வந்தது. இது வந்து எதுக்கான வேல்யூவும் கூட sin 15 டிகிரிக்கும் இதே வேல்யூ தான். கிளியரா? ஸோ தெளிவாக புரிஞ்சதை அப்டேட் பண்ணுங்க. எஸ், புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ்.